சக்தி வந்து பொண்ணுக்கிட்ட சேலஞ்ச் பண்ண அந்த விஷயத்துக்காக வந்து என்ன பண்ணுறாரு, வந்து கடையில் உட்காந்துருக்காரு. என்னென்ன உண்மையிலேயே பொன்னி வந்து உங்களை நினைப்பாங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னா, கண்டிப்பாக நீ நினைப்பா, நினைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு தான் நிமிஷம் நிமிஷம் நினைக்க போகிறா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்ன சொல்கிற? ஆமாம், உண்மையிலேயே பாருனா நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காரு. அதன்படி வந்து பொன்னி வந்து சக்தியை மாற்றி மாற்றி நினச்சிக்கிட்டே இருக்காங்க. என்ன இது, நான் சக்தியை பற்றியே நினச்சிட்டு இருக்கேன், அவரை நினைக்க மாட்டேன்னு தானே சொன்னேன் அப்படின்னோடனே அந்த டைமில் கரெக்டாக கால் பண்ணி என்ன பண்ணுறாரு, சக்தி வந்து பார்த்தல என்ன நினச்சிட்டல, 2 வாட்டி நினச்சிட்டேன், 3 வாட்டி நினச்சேன், நான் 3 வாட்டி தான் சொன்னேன், ஆனால் இஷ்டத்துக்கு நீ நினச்சிட்ருக்கேன், அப்போ நான் தான் ஜெயிச்சேன் அப்படின்றாரு. ஐயோ, நல்லா மாட்டிக்கிறேன் இவர்கிட்ட, இப்போ என்ன தான் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு பொண்ணி தவிக்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்டு, என்ன பிள்ளை நீ இப்படி பண்ணிட்ட, அவரை நினைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் ஒரு வாட்டி 2 வாட்டி தான் நினைப்பேன்னு பார்த்தா நீ பாட்டுன்னு பொழுதுனைக்க நினச்சிட்ருக்க, பின்ன அண்ணன் தான் ஜெயிச்சிச்சு, இவ்வளோ அண்ணன் மேலே வந்து இவ்வளோ அன்பை வச்சு நீ ஏன் பிள்ளை இப்படிலாம் மறைச்சிட்ருக்க, பார்த்தல அண்ணனோட நீ தான் அதிகமாக அண்ணன் மேலே பாசம் வச்சுருக்க, அந்த விஷயத்த அண்ணன்கிட்ட சொல்லி ஒழுங்காக அண்ணன் கூட வாழலாம்ல அப்படின்னோடனே, நீ போய் மூடிடி, ஒன்றால் தான் இப்போ வந்துச்சு இந்த பிரச்சனையே, நீ சும்மா இருக்கியா, தேவையில்லாமல் அவரை ஏற்றி விட்ட, இப்போ பாரு எங்கே வந்து நிற்கிதுன்னு சொல்லிட்டு அப்படின்னோடனே, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. அடுத்து வந்து கரெக்டாக சக்தி வந்து முன்னாடி ஐயோ வந்துட்டாரு, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணி தவிக்கிறாங்க. என்ன பொண்ணி, நீங்கள் எல்லாரும் சாட்சி, இங்கே பாரு தங்கச்சிமா, நீயாவது சொல்லு உண்மை தானே அப்படின்னு. ஆமாம்மா, கரெக்டு தான் அண்ணன் கேட்குறது, அண்ணன் வந்து சொன்னார்ல அதே மாதிரி செஞ்சு தான் ஆகணும் பொண்ணி, வேறு வழியே கிடையாது. சரி சரி, நான் என்ன செய்யணும் இப்போ சொல்லுங்கள் அவர்கிட்ட அப்படின்னோடனே, நீ கொஞ்சம் தள்ளி நின்னா நல்லாயிருக்கும், தனியாக அப்படின்னோடனே, எனக்கு தனியாவா அப்படின்னு. ஆமாம், பின்ன புருஷன் பொண்டாட்டினா தனியாக தான் இருப்பாங்க, அது கூடவா தெரியாது. ஐயோ அண்ணன், நான் வேணா கண்ணை முடிக்கிறேண்ணே, நான் தனியாக போயிடுறேன்னு அப்படி சொல்லிட்டு ஓடி போயிடுறேன். நில்லுடி அப்படின்னோடனே தள்ளி போயிடுறாங்க. அடுத்து வந்து சொல்லுங்கள் உங்களுக்கு இப்போ என்ன தான் செய்யணும் அப்படின்னோடனே, கிட்ட வராரு, ரொம்ப கிட்ட வராரு, பயந்து போயிடுறாங்க பொண்ணு. ஐயோ என்ன பண்ண போனான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்கள் எனக்கு இதெல்லாம் வேணாம், என்ன தயவுசெய்து தள்ளி போயிடுங்க அப்படின்றாங்க. உடனே வந்து கிட்ட வந்து அப்படியே வந்து கிஸ் பண்ணுற மாதிரி வந்துட்டு அப்படியே வந்து சிரிக்கிறாரு. உடனே வந்து என்ன பண்ணுறாரு இவர் அப்படி சொல்லிட்டு கண்ணை திறந்து பொண்ணி பார்க்குறாங்க. உடனே வந்து பொண்ணி, எனக்கு ஒரே ஒரு உதவி பண்ண முடியுமா, இவனுங்க செய்கிற சமையல் எனக்கு சுத்தமாக பிடிக்கல பொண்ணி, அதனால் எனக்கு ஒரே ஒரு கொஞ்சம் சமைச்சு கொஞ்சம் சாப்பாடு செஞ்சுட்டா கூட போதும், நீ எனக்கு சமைச்சு தந்தேன்னா எனக்கு அதோட சந்தோஷம் எதுவும் இல்லை, அதை மட்டும் எனக்கு செஞ்சு தர முடியுமா அப்படின்னு பொண்ணி சந்தோஷம் தாங்கலை, அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. அவ்வளோதானா, அதுக்கா இவ்வளோ பில்டப் பண்ணிங்க அப்படின்னு, நீ வேறு என்ன நினச்ச அப்படின்றாரு. நான் ஒன்றும் நினைக்கலையே அப்படின்றாங்க. எனக்கு தெரியும் நீ என்ன நினச்சிருப்பேன்னு சொல்லிட்டு, ஆனால் நீ எப்போ மனசு மாறியோ அது வரைக்கும் நான் காத்துட்ருப்பேன் பொண்ணி, அதுக்காக தான் நீங்கள் வந்திருக்கேன், அதனால் நீ மனசு மாறினா எல்லாம் நமக்குள்ளே நல்லா நடக்கும் அப்படின்றாரு. அதெல்லாம் கேட்டு ரொம்ப ஓவராக பேசாதீங்க, இப்போ என்ன உங்களுக்கு சமையல் பண்ணி தரேன் அவ்வளோதானே, சரி பண்ணித்தரேன், அது மட்டும் கிடையாது, நான் நினச்ச நேரத்துக்கு வந்து கேட்பேன், நீ செஞ்சு தான் தரணும் சமையல் அப்படின்னோடனே, இது வேறவா, அதெல்லாம் தெரியாது, இன்றைக்கி ஒரு நாள் தான் சமைச்சு தருவேன், நீங்கள் ஒரு நாள் தானே கேட்கணும்னு சொன்னீங்க அப்படின்னோடனே, என்ன பொண்ணு இப்படி பண்ணுற, ஒரு நாளைக்கு மட்டும்தான், ஆமாம் ஒரு நாளைக்கு மட்டும் தான் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. என்னென்னு நீ சொதப்பிட்ட, இதெல்லாம் ஒரு வேலைன்னு சொல்லிட்டு கேட்டிருக்க, பொண்ணி சமைக்கிற சாப்பாடு வேணும்னா நானே பொண்ணுக்கு தெரியாமல் எடுத்து வந்து குத்துருப்பேன்ல, அதை விட்டுட்டு எவ்வளோ நல்ல சந்தர்ப்பம், அதை விட்டுட்டு தேவையில்லாமல் சமைச்சு கேட்டுட்டு என்னென்ன நீ அப்படின்னோடனே, உனக்கு பொண்ணியை பற்றி தெரியாதுமா, பொண்ணி எப்படி பண்ணுறன்னு நல்லாவே தெரியும், பொண்ணி கையால் சாப்பிட்றது சாதாரண விஷயம் கிடையாது, தெரியாமல் கூட சாப்பிட்லாம், இருந்தாலும் பொண்ணி எனக்காக சந்தோஷமாக சமைக்கணும், அந்த சந்தோஷம் எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு வேணும், அதனால தான் நான் இப்படி பண்ணேன், என்னென்ன நீங்களை புரிஞ்சிக்கவே முடியலண்ணே, இவ்வளோ நல்ல வீட்டுக்காரர் இருக்கும்போது பொண்ணு ஏன் தான் இப்படி பண்ணுறாளோ, நான் நல்ல வீட்டுக்காரெலாம் ஒன்றும் இல்லைம்மா, பொண்ணியை புரிஞ்சுக்காமல் நிறைய விஷயம் நான் தப்பு பண்ணியிருக்கேன், அது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு தான் பொண்ணி என்னை இப்போ பிரிஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாரு. நீங்கள் கவலைப்படாதீங்கண்ணே, சீக்கிரமாகவே வந்து பொண்ணையும் நீங்கள் ஒன்றா சேர்ந்துருவீங்க, கண்டிப்பாக பொண்ணு உங்கள் மேலே எவ்வளோ உயிரே வச்சுருக்கா பார்த்தீங்கல்ல அப்படி சொல்லி சொன்னாலும் சந்தோஷப்படுறாரு நம்ம சக்தி நினச்சி.